மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் 10ஆம் வகுப்பில் இருக்கிற வேதியியல் பாடத்தில் இருக்கிற கணக்கில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு சம் நம்பர் 9. N2 நைட்ரஜன் plus 3 ஹைட்ரஜன் gives 2NH3. இது ஒரு ஈக்குவேஷனுங்க. நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியா ஃபார்ம் ஆகுது. இது நைட்ரஜனுடைய அணுநிறை அட்டாமிக் மாஸ் 14, ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 1, அணுநிறை 1. இப்போ இந்த நைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றே இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம 1 மோல் நைட்ரஜன் சொல்லணும். இங்கே ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்குது. அதனால் இது வந்து நம்ம 3 மோல் ஹைட்ரஜன் சொல்ல போகிறோம். NH3னா அமோனியா, இங்கே 2 இருந்தால் 2 மோல் அமோனியான்னு சொல்லணும். ஸோ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 1 மோல் நைட்ரஜனுடைய நிறை என்ன, எவ்வளோ கிராம், ப்ளஸ் இங்கே 3 மோல் ஹைட்ரஜன் இருக்குது. 3 மோல் ஹைட்ரஜன் அதனுடைய நிறை என்ன. இந்த 2 சேர்ந்து ரியாக்ட் ஆகி நமக்கு ஒரு ப்ராடக்டை கொடுக்குது அமோனியா. அது எவ்வளோ மோல் ஃபார்ம் பண்ணுது, 2 மோல். இந்த 2 மோல் அமோனியாவுடைய நிறை என்ன, இதுதான் கேள்வி. ரொம்ப எளிமையான கேள்வி தான். நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிடலாம். 1 மோல் நைட்ரஜனுடைய நிறை, இதுதான் 1 மோல். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ 1 NH2 அப்படின்னு எடுத்துவாங்க. சரி, 1 N2. ஸோ நைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்குது. 2 இன்ட்டு ஒரு நைட்ரஜனுக்கு 14. ஸோ 2 இன்ட்டு 14 28. ஸோ நைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னா 1 மோல் இருக்குது. ஸோ 1 இன்ட்டு 28 சமம் 28 கிராம். ஓகே, ஸோ நம்ம 1 மோல் நைட்ரஜனோட நிறை 28 கிராம் கண்டுபிடிச்சோம். சரிங்களா. செகண்ட் ஒன், 3 மோல் ஹைட்ரஜன். ஸோ 3 மோல்ஸ் ஹைட்ரஜன் 3. ஸோ ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு ஒரு ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ 2 இன்ட்டு 1 2. H2ஓடைய மூலக்கூறு நிறை 2. நம்மகிட்ட எவ்வளோ மோல் இருக்குதுங்க, 3 மோல்ஸ் இருக்குது. அதனால் 3 இன்ட்டு 2 சமம் 6. ஸோ 3 மோல் ஹைட்ரஜனுடைய நிறை 6 கிராம். ஸோ இங்கே 3 மோல் ஹைட்ரஜனுடைய நிறை 6 கிராம். தேர்ட் ஒன், இந்த 2ம் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது, அமோனியா. எவ்வளோ மோல்ஸ், 2 மோல். ஸோ 2NH3. அமோனியாவுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அமோனியாவில் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. 3 இன்ட்டு 1 3. நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. 1 இன்ட்டு 14 ஈக்குவல் டு 14. ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 17 கிராம். ஸோ ஒரு அமோனியா மூலக்கூறுடைய நிறை 17 கிராம். நம்மகிட்ட எவ்வளோ மோல்ஸ் இருக்குங்க, 2 மோல் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 17 ஈக்குவல் டு 34 கிராம். ஸோ இங்கே நம்ம 34 கிராம் போட்டோம். இவ்வளோ ஆன்சர். ஸோ ஒரு வினையில் ஈடுபடுறதுக்கு முன்னால் மோல்களுடைய எண்ணிக்கையும் வினைக்கு பின்னால் இருக்கிற மோல்களுடைய எண்ணிக்கையும் சமம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே 1 மோல் நைட்ரஜனுடைய நிறை 28, 3 மோல் ஹைட்ரஜனுடைய நிறை 6. ஸோ 2 ஆட் பண்ணிங்கன்னா 34. 2 மோல் அமோனியாவுடைய நிறை 34. ஸோ வெரி சிம்பிள். 1 மோல் நைட்ரஜன் எடுத்துட்டு அதனுடைய நிறையை கண்டுபிடிங்க. 3 மோல் ஹைட்ரஜன் எடுத்துட்டு அதோட நிறையை கண்டுபிடிங்க. 2 மோல் அமோனியா எடுத்துட்டு அதனுடைய நிறையை கண்டுபிடிங்க. கீழே இருக்கிற இந்த 2 லைன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அதை அப்படியே ஒருக்கா எழுதி அதில் வந்து அந்த வேல்யூஸ் மட்டும் போட்டுக்கோங்க. மனசில் வச்சுக்க வேண்டியது இந்த 28 6 கூட்டினா 34 வரணும். ஓகே, தேங்க்யூ.